எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபேஸ்புக்கில் லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் மோகனை பற்றி. அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காப்புல, நீங்கள் போட்ட பதிவே வந்து தப்பு. நான் உங்ககிட்ட 1,50,000 வாங்கலை, 2,50,000 வாங்கியிருக்கேன். கையில் 1,00,000 ரூபாவும் வங்கி கணக்கு மூலமாக ஒரு 1,50,000 ரூபாவும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காரு. உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. அதுக்கடுத்து ஒன்று போட்டிருக்காரு, அதே மாதிரி அதை நான் வந்து வங்கி கணக்கு மூலமாக ஒரு 1,00,000 + 50,000 கொடுத்துட்டேன். ஆகஸ்ட் மாதம் ஒரு 1,00,000 ரூபா கையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க போயிங்க. அந்த 3,000 ரூபா கொடுத்தது வந்து ஃபண்ட் அமௌண்ட்டு, அது உண்மை. இந்த கையில் கொடுத்தேன்னு சொல்கிறார் இல்லையா, இது வந்து பொய். அந்த ஆடியோ பதிவிட்டதை வந்து நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ப்ரூஃபும் நானும் கொடுக்குறேங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது எங்கள் அக்கௌண்ட் அமௌண்ட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து 2022 ஜனவரி மாதம். இதில் பாருங்கள் தெரியும், 1,50,000 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த வருஷம் 2023 பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா திருப்பி வாங்கியிருப்பேன். அக்காவோட அமௌண்ட்டு இன்னொருத்தர் கொடுக்க தேவைப்பட்டதுனால 1,00,000 ரூபா திருப்பி கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், 1,00,000 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு, அந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ஃபஸ்ட்டு மறுபடியும் அவருக்கு அனுப்பியிருப்பேன். அக்காவோட அமௌண்ட் தான் திருப்பி வந்ததுனால திருப்பி அனுப்பியிருப்பேன். அதுக்கடுத்து ஜூலை மாதமும் ஒரு 50,000 ரூபா அனுப்பியிருப்பேன். 50,000 48,500 அப்படியே எதுக்காக இருக்குது அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மைனஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். அடுத்ததாக என் கையிலேருந்து ஒரு 1,00,000 ரூபா வாங்கினேன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து என்னோடய அமௌண்ட்டு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாப்புல. நான் திருப்பி கேட்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பி கொடுத்தாரு. ஒரு 20, ஒரு 45, ஒரு 20 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பி கொடுத்தாரு. ஒரு 15,000 ரூபா எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கும் சரியான ஞாபகம் இல்லை. அடுத்து அந்த ஆடியோ பதிவு பண்ணது அப்போ தான் நான் சென்னைக்கு வந்திருந்தேன். காலையில் பேசினேன், மதியம் ஆஃபீஸில் அவர் மீட் பண்ணதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள், இந்த சாட்டில் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது சார், நான் ஃபண்ட் அமௌண்ட் கொஞ்சம் தரேன்னு சொல்லிவிட்டு 2,000 ரூபா அன்னைக்கு சேம் டே ஆஃபீஸில் இருக்கும்போதே 2,000 ரூபா கொடுத்தாப்புல. அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 3,000 ரூபா. இது வந்து முழுக்க என்னோடய ஃபண்ட் அமௌண்ட்டில் உள்ள பேலன்ஸு 15,000 ரூபா தரணும். அதில் தான் 2வது இனிஷியலில் 3,000 கொடுத்தாரு. அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் கான்டாக்டே இல்லை, திருப்பி ஒரு 2,000 அனுப்புனார். லாஸ்ட்டாக வந்து அந்த ஆகஸ்ட் 16 ஒரு 3,000 ரூபா ஃபண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காரு. மொத்தம் 10,000 ரூபா தந்திருக்காரு. இதில் தான் இன்னொரு காமெடி பண்ணாப்புல, இந்த 16 தான் வந்து நீங்கள் சென்னைக்கு வந்துட்டு என்கிட்ட 1,00,000 ரூபா கையில் வாங்கிட்டு போனீங்க, ஜிபே வந்து உங்களுக்கு 3,000 போட்டுவிட்டேன்னு போட்டிருக்காரு. இதுதான் முழுக்க பொய்ங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா நான் ஜாப் ரிசைன் பண்ணது 2024 ரிசைன் பண்ணிட்டேன். இவர் நான் ஆகஸ்ட் மாதம் சென்னையிலேருந்து வாங்கிட்டு போனேங்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் நான் சென்னைக்கே போகலை. ஆக்சுவலாக 1,50,000 ரூபா கொடுத்துருந்தேங்க. அதுக்கு லாஸ்ட்டாக நான் வாங்கின இன்ட்ரெஸ்ட் வந்து ஆகஸ்ட் 2024 3% இன்ட்ரெஸ்ட்னா 4,500 ரூபா வரும். 2,500 ரூபா வரும். எதனாலும் பார்த்தீங்கன்னா 2 தீபாவளி ஃபண்டு போட்டிருந்தேன். அதுக்கு 2,000 மைனஸ் பண்ணி 2,500 ரூபா கொடுப்பாப்புல. இதுதான் நடந்தது. இதுதான் உண்மை. ஃபேஸ்புக்கில் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. என் மேலே தப்பு அப்படின்னா இன்டிமேட் பண்ணுங்கள். இல்லை என் மேலே கொஞ்சம் கரெக்ட் அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.